இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடியும் அமித்ஷாவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பாஜக தலைவர்களையே பாஜகவை சிறைபிடித்து வைத்திருப்பது என்பது முதல் முறையாக நடந்திருக்கிறது. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் இது நிகழ்ந்திருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. தேர்தல் ஆணையத்திடம் மோடியும் அமித்ஷாவும் ஒரு பூ கேட்டார்கள். தேர்தல் ஆணையம் ஒரு பூங்கத்தை கொடுத்தார்கள். பெரும்பாலான இடங்களிலெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் மோடியும் அமித்ஷாவும் அங்கே வெற்றி பெற்றார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கு மும்பை மாநகராட்சியினுடைய மேயராக யாருக்கு பதவி கொடுப்பது அப்படிங்கிறதுல அவங்க கூட்டணிக்குள்ளே பிரச்சனை. ஏன்னா மோடி அமித்ஷாவினுடைய பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேனுடைய சிவசேனாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது. ஏக்நாத் ஷிண்டே அமித்ஷாவையும் மோடியும் மிரட்டிட்டு இருக்கார். எப்படி மிரட்டுறார் அப்படின்னா, மும்பை மாநகராட்சியினுடைய மேயர் பதவி எனக்கு கொடுத்துரு, இல்லாமல் இருந்தால் நான் ஒன்றை ஆதரவளிக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏக்நாத் ஷிண்டே தன்னுடைய 29 கவுன்சிலரையும் கூட்டிகிட்டு போயிட்டு தாஜ் ஹோட்டல், மும்பையில் தாஜ் ஹோட்டல் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு நாள் வாடகை அப்படிங்கிறது 25,000 ரூபா. அந்த ஹோட்டலில் கொண்டு போய் இவங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயம். பாஜக கவுன்சிலர்கள் இப்போ இந்த பக்கம் ஏதாவது தாவிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து மும்பையினுடைய இன்னொரு பிரபலமான இடத்துல கொண்டு போய் அவங்கள தூக்கி உள்ளே வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ நடந்திருக்கு. பீகாரில் எப்படி சிசிடிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அமித்ஷா பீகாரில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊடகங்கள் சொல்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணார், நமக்கு தெரியும் இல்லையா, பீகார் தேர்தலை முந்தி. அதே மாதிரி இப்போ மும்பையில் போய் அமித்ஷா ஆப்ரேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார். இதுதான் இப்போதைய மிக முக்கியமான செய்தி. பாருங்களேன், ஒரு காலத்தில் மற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களையும் சிறைபிடித்து பணம் கொடுத்து வாங்கி மோடியும் அமித்ஷாவும் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இவர்களுடைய தலைவர்களையே பாதுகாக்க முடியாதவர்களாக மோடியும் அமித்ஷாவும் மாறி இருக்கக்கூடிய காட்சி மும்பையில் இருக்குது. இப்போ மும்பையில் உங்களுக்கு தெரியும் 227 மெம்பர்ஸ் மொத்தம். அதில் 114 பேர்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோ பேர் இருந்தால் மும்பை மாநகராட்சியினுடைய மேயராக வரலாம். இப்போ 80 சொச்சம் பேர் பாஜகவிற்கு இருக்குது, 29 பேர் ஷிண்டேனுடைய கட்சிக்கு இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தால் மும்பை மாநகராட்சியினுடைய மேயர் பொறுப்புக்கு வந்துடலாம், இவங்க கூட்டணியே வந்துடலாம். ஆனால் இங்கே தான் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷிண்டே சொல்கிறாரு எனக்கு கொடு அந்த பதவியேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல தான் உத்தவ் தாக்கரே ஒரு மிக முக்கியமான விளையாட்டை விளையாடுறார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சிவசேனா என்ற கட்சியினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே. இந்த கட்சியை மோடி அமித்ஷாவும் சொன்னதனுடைய பேரில் உனக்கு முதல்வர் பதவி கொடுக்குறேங்கிற பேரில் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ஷிண்டே அந்த கட்சியை உடைச்சி ஒரு 58 எம்எல்ஏக்களோட பாஜகவில் ஐக்கியமாகி மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக கொஞ்சம் காலம் இருந்தார் அப்படிங்கிறது பழைய செய்தி. இன்றைக்கி பாஜக தேர்தல் மோசடியின் மூலமாக அங்கே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஷிண்டேவை தூக்கி வீசி எறிஞ்சாச்சு. இனியும் பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஷிண்டே இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது வேறு கதை. ஆனால் தன்னுடைய கட்சியான சிவசேனாவை உடைத்து சென்ற இந்த ஷிண்டேவை நான் ஒருபோதும் விடமாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு. அவர் உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறார் தெரியுமா? உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு, பாஜக கட்சியை சார்ந்த ஒருத்தர் மேயர் தேர்தலில் மேயர் பொறுப்பாளராக வந்தால் நான் அந்த வாக்கெடுப்பில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறார். இப்போ உத்தவ் தாக்கரே கலந்துக்கல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 227 அப்படிங்கிறது 160 மெம்பர்ஸாக குறைந்து விடுவார்கள். 160 அப்படின்னா பெரும்பான்மைக்கு ஒரு 80 சொச்ச இடம் போதும். அந்த இடங்கள் பாஜக இருக்கிறது. பாஜகவினுடைய நபர் ஒருத்தர் மேயராக வந்துடுவார். ஷிண்டே டோட்டலாக அவுட்டு, ஷிண்டே காலி ஆயிடுவார். மகாராஷ்டிராவினுடைய அரசியலில் ஷிண்டே ஒன்றுமே இல்லாத நபராக மாறிவிடுவார். அது மட்டுமல்ல, இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவு உத்தவ் தாக்கரே எடுத்துட்டார் அப்படின்னா இன்றைக்கு சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா ஷிண்டேவால் கொஞ்சம் கவுன்சிலர்கள், இவங்களில் பாதி பேர் பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்துருவான். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அன்னைக்கு உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை சார்ந்த சிவசேனாவிலிருந்து 58 பேரை பிடுங்கிட்டு போனார் இல்லையா இந்த ஷிண்டே அப்படிங்கிற ஆள். இப்போ அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் எவ்வளவு? ஏறத்தாழ ஒரு 35 பேர் தான் இருக்கிறான் ஒட்டுமொத்தம். மீதி எல்லாரும் தோத்துட்டான், எல்லாரும் தோற்று மக்கள் வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா பாஜக எப்போவுமே தன்னுடைய கூட்டணி கட்சிக்காரனே இல்லாமலாக்குவது, அழிப்பது அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு கட்சி. அது நம்ம பீகாரில் இருந்து எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும், அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம்.
இப்போ ஷிண்டேவினுடைய சிவசேனாவே அப்படி இந்த தேர்தலோட முடிச்சு தூக்கி தூர போட்டாச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஷிண்டே என்று சொல்லக்கூடிய நபர் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா அரசியலிருந்து இல்லாமலாக போகிறார் அப்படிங்கிறதா இப்போ கண்கூடாக பார்க்க போகிறோம். அதாவது உத்தவ் தாக்கரே எதிர்பார்த்திருந்த அந்த டைம் இப்போ வந்திருக்கு. ஏன்னா ஷிண்டே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துரோகி, முதுகில் குத்துனவன் அப்படிங்கிறதுனால ஷிண்டேவுக்குடைய வீழ்ச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்திற்கு இன்றைக்கு உத்தவ் தாக்கரே வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஷிண்டே இந்த இதில் தோற்று போகும் பட்சத்தில் ஷிண்டேவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிச்ச சொச்ச எம்எல்ஏக்களும் பாஜக கட்சியில் போய் சேர்ந்துருவான், இல்லை வேறு ஏதாவது கட்சியில் 1-2 பேர் போய் சேர்ந்துருவான். இதுதான் மகாராஷ்டிரா சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகளில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. நான் இதை யாருக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன்னா, எடப்பாடிக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் இல்லையா. இப்போ எடப்பாடி தனித்து தமிழ்நாட்டில் நின்னா கூட யாருக்கும் அவ்வளோ பெரிய வெறுப்பெல்லாம் இருக்காது, வெறுப்பு இருக்காது, விமர்சனம் இருக்கும். ஆனால் ஒரு வெறுப்புணர்வு அதிமுக மேலே இருக்காது. ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைக்கும்போது, பாஜகவோடு கூட்டணி வைத்து அதிமுகவையே அழிப்பதற்கு எடப்பாடி நினைக்கும் போது எடப்பாடி மேலே அதிமுக தொண்டர்களுக்கே வெறுப்பாயிரும். ஏன்னா அந்த கட்சியே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள் பாஜக. ஏன்னா இருதுருவ அரசியலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் களம் திமுக அதிமுக. இதில் ஒரு கட்சியை உடைச்சாகணும். திமுக இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதிமுக பலகீனமாக இருக்குது எடப்பாடியினுடைய தலைமையில். அதை ஒட்டுமொத்தமாக அழித்து வருங்காலத்தில் திமுக பாஜக அப்படிங்கிறத கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் சூழ்ச்சி. இதுக்கு எடப்பாடி தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்துக்கிறதுக்காக, தான் அடித்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட டீலிங்கில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் பொதுவாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிற விஷயம். அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு மும்பையில் ஷிண்டேனுடைய கட்சி அழிந்து போகக்கூடிய நிலைமையில் வந்துருச்சு. அதே மாதிரி வெகு விரைவில் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கட்சியை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அது இந்தியாவில் பாஜக எந்தெந்த கட்சியோடலாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஒடிஷாலெல்லாம் இது நடந்திருக்கு. நவீன் பட்நாயக் பாஜகவை ஆதரித்து இன்றைக்கு நவீன் பட்நாயக்குடைய கட்சியினுடைய நிலைமை என்னங்க? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.